ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதோடைய கட்டிங் வீடியோ நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இதில் வந்து கையில் சின்னதாக ஒரு டிசைன் வைக்க போகிறோம். கஸ்டமர் தான் கேட்ட டிசைன் இது. அதையும் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் நிறைய டெய்லரிங் வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுறேன். பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது அதில் புரியல அப்படின்ற மாதிரி இருந்தால் நான் இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை சரி பண்ணி போடுறேன். இப்போ வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சைடில் ஸ்லீவோடைய 2 சைடும் வந்து கிளாத்து கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிறோம். பாருங்கள், 2 பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு 2 ஸ்லீவுமே நான் இந்த மாதிரி சைடில் 2 பக்கம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஸ்லீவுக்கு சென்டரை வந்து விட்டுட்டு சென்டர்லேருந்து 1.5 இன்ச்சு வச்சு ஒரு நாச் போட்டுக்கிறோம். ஒரு நாச் போட்டுட்டு இப்போ நம்ம இதில் தான் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், சென்ட்ரு பிடிச்சி ஸ்லீவ்லேருந்து சென்ட்ரு பிடிச்சி ஒரு எட்ஜு போட்டுக்கலாம். டாட் மாதிரி சின்னதாக ஒரு எட்ஜு போட்டுக்கணும். எட்ஜு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அதே போல் 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுலேயும் ஒரு எட்ஜு போடணும். இதுதான் அவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லி தான். இந்த எட்ஜு வந்து 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸ் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கமே ஒரே மாதிரியே டிஸ்டன்ஸ் இருக்கணும். எட்ஜை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடணும். இந்த பாருங்கள், இப்போ நம்ம இந்த நாட் மாதிரி டாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது மேலே வரும் ஸ்லீவுக்கு. இது இன்னொரு சைடும் நம்ம அதே போல போட்டுக்கலாம். அந்த சைடு நம்ம எவ்வளோ அளவு வச்சுருக்கோமோ அதே மாதிரி 1.5 இன்ச்சு வச்சு இந்த சைடும் நம்ம டாட் போட்டுக்கிறோம். பாருங்கள், இது போடும்போது எட்ஜு ஸ்ட்ரைட்டாக வரணும், அவ்வளோதான். இப்போ நம்ம மூணுமே போட்டுட்டோம் 2 ஸ்லீவ்லேயுமே. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு இது ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைக்கணும். பாருங்கள், அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மேலே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சுருக்கோம். கீழே வந்து 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு நம்ம விட்டதை மார்க் பண்ணிக்கிட்டோம். ரெடி அளவு சைடில் கைக்கு மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், சுற்றி இருக்க பிசுரை கட் பண்ணிவிட்டு ரெடி அளவுலேருந்து 1.5 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து பிசுறு இல்லாமல் கட் பண்ணிவிட்டு இப்போ அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோம், கரெக்டாக இருக்குது. பாருங்கள், கீழே எட்ஜு போட்டோம் இல்லைங்களா, அது வெளிப்பக்கம் விட்டுட்டு மடிக்கணும் நம்ம. அது மேலே வரும் ஸ்லீவுக்கு. 1 இன்ச்சு விட்டதை நம்ம மடித்து தைச்சிக்கிறோம். இந்த ஸ்லீவுமே நம்ம அந்த சைடு எந்த அளவு விட்டுருக்கோமோ அதே அளவு இந்த சைடும் மடித்து தைச்சிக்கலாம். எட்ஜு வந்து 3 ஒரே சைட்லேயே இருக்க மாதிரி விட்டு தைக்கணும். இதை பாருங்கள், அவ்வளோதான். இப்போ சென்ட்ரு வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் குடஞ்சி எடுப்போம் இல்லைங்களா, அதுக்காக 1/4 இன்ச்சு கொஞ்சம் குடஞ்சி எடுத்துக்கிறோம். அந்த ஷேப்பில் மட்டும் எடுத்தால் போதும், ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக குடையக்கூடாது. அந்த ஷேப்பு வர இடத்துல மட்டும், வளைவு வர இடத்துல மட்டும் குடஞ்சி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சி. கை அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ பேக் பீஸை வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். கீழே பாருங்கள், 1 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் தையலுக்கு, அதை மடித்து தைச்சிக்கிறோம். மடித்து தைச்சிட்டு இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இந்த டாட் வந்து 1/4 இன்ச்சு பிடிச்சா போதும் ஷேப்பாக. பாருங்கள், 2 சைடும் 1/4 இன்ச்சு டாட் பிடிச்சிட்டோம். இப்போ பேக் பீஸை திருப்பி போட்டுட்டு நம்ம பேக்கோட இடுப்பு அளவும் எதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. பிசுறு வரைக்கும் கட் பண்ணி விட்டுடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. பாருங்கள், இந்த மாதிரி விட்டுட்டு பேக் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு பண்ணலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து பட்டி பீஸ் இது. இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு நான் நாச் போட்டு வச்சுருக்கேன் டாட் பிடிக்க. அந்த நாச்சை ஃபாலோ பண்ணி டாட் பிடிக்கிறோம். இது சென்டர் நாச் வந்து பிடிக்கிறோம். 1 இன்ச்சு தான் டாட் பிடிச்சிருக்கேன் நான், சென்டர் டாட்டு. அதை பேஸ் பண்ணி நம்ம பட்டியாண்ட வர டாட்டு வந்து 1/4 இன்ச்சு பிடிக்கிறோம். அந்த 2 டாட்டையும் பிடிச்சி அக்கல் பக்கம் வர டாட்டை வந்து அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம பிடிக்கிறோம். இந்த பாருங்கள், இது நார்மல் ப்ளவுஸ் தான், இருந்தாலும் நமக்கு டாட் கரெக்டாக பிடிச்சதான் இந்த கப் ஷேப் அழகாக உட்காருது. இப்போ வந்து நம்ம பட்டி பீஸ் ஒன்று கீழே சென்டரில் வந்து பாடி பீஸை வச்சுட்டு மேலே இன்னொரு பட்டி பீஸை வச்சு அட்டாச் பண்ணிக்கிறோம். இந்த பாருங்கள், இப்போ பிசுறு உள்ளுக்கு போயிடும், அதனால் மேலே 2 சைடுமே பிசுறு இருக்காது. இது ப்ளவுஸ் போடும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் போடும்போது பிசுறு இல்லாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு கசகசன்னு இருக்காது.
இப்போ வந்து நம்ம ஐப்பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். இது நான் ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு மடித்து தைச்சிக்கணும். ஒரு தையல் போட்டுட்டு அதை வந்து பாடி பீஸ் கூட நம்ம 1 இன்ச்சு விட்டுட்டு ஒரு தையல் போடுறோம். இந்த பாருங்கள், அந்த மடித்து தைச்சதை அப்படியே நம்ம அந்த பக்கமாக திருப்பிக்கணும். பின்பக்கம் திருப்பி அப்படியே ஒரு எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம். ஒரு டிஸ்டன்ஸ் போட்டு இந்த டிஸ்டன்ஸ்க்கும் எஜ்ஜுக்கும் நடுப்புற தான் இது கை கட்ட போகிறோம். அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கிராஸ் வந்து நம்ம இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. பாருங்கள், கிராஸ் இந்த மாதிரி ஷேப்பு அந்த டாட் வருதுங்களா, அந்த டாட்டை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பார்க்கணும். பாருங்கள், அந்த கிராஸை வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த அளவு வச்சு தான் மடித்து தைக்க போகிறோம். சைட்லேயுமே நம்ம அந்த ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே போல் மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவு அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு சைடு ஃப்ரண்ட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இடுப்பு சைஸில் வந்து எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கிளாத்தை கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம பாருங்கள், இப்போ அடுத்த சைடு ஃப்ரண்ட்டு பண்ண போகிறோம். இப்போ இதுக்குமே நாட்டு ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறோம். 2 தையல் கீழே போட்டாச்சு. இப்போ வந்து பட்டி பக்கம் இருக்கிற டாட்டு பிடிச்சிக்கலாம். இந்த 2 டாட்டை ஒன்றா பிடிச்சி இன்னொரு டாட் நம்ம பண்ணிக்கிறோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம பட்டி பீஸ் ஒன்று கீழே பாடி பீஸ் சென்டரை வச்சு மேலே இன்னொரு பட்டி பீஸை வச்சு அடிக்கிறோம். இது வந்து நம்ம தைக்கும்போது இழுத்துடக்கூடாது. கிளாத்தை வந்து கிராஸ் பீஸ் இழுத்துடும், பாடி பீஸும் இழுக்கக்கூடாது. இதுவும் இழுக்காமல் பண்ணிங்கன்னா தான் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் எந்த பீஸ்னால் இழுத்துட்டிங்கன்னா அது சுருக்கமாக வர மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், பட்டி வந்து நம்ம ஊக்கு பட்டிக்கு 1.5 இன்ச்சு எடுத்து அதில் 1/4 இன்ச்சு ஃபஸ்ட்டு மடித்து தையல் போட்டுட்டு அதை பாடி பீஸில் அட்டாச் பண்ணிட்டோம். அட்டாச் பண்ணிவிட்டு அதை திருப்பி இப்போ பட்டி அடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுக்கிற ப்ளவுஸோடைய அளவு இதை மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த மார்க்கை வச்சு நம்ம இதையும் மடித்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். அதை அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த பாருங்கள், கப் ஷேப் 2 சைடு ஒரே மாதிரியே இருக்குதான்னு பார்த்துக்கணும். இருக்குது, இது ஓகேவா? நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட்டுமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ பேக் பீஸும் ஃப்ரண்ட்டும் ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து அக்கிள் குடஞ்சி எடுக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு எடுத்துக்கிறேன். அந்த ஷேப்பில் மட்டும் குடஞ்சி எடுத்தால் போதும். ஷோல்டர் ரெண்டெல்லாம் குடைய அந்த ஷேப்பு வருது பார்த்திங்களா, அந்த ஷேப்பில் மட்டும் ஃப்ரண்ட்டில் மட்டும் 1/4 இன்ச்சு குடஞ்சி எடுக்கணும். பேக் பீஸ் வந்து நம்ம ஒரு வாட்டி அளவு வச்சு பார்த்துட்டோம். இப்போ ஷோல்டரை அட்டாச் பண்ணிக்கலாம் 2 சைடும். இந்த சைடு ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வந்து இது 2.5 இன்ச்சு இருக்குது. 1/4 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் இது நெக்குக்கும் 1/4 இன்ச்சு ஸ்லீவ் அட்டாச்சுக்கும் போயிடுச்சுன்னா 2 இன்ச்சு இருக்கும். இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து 2 பீஸுமே இந்த மாதிரி கிராஸில் வச்சு தான் அட்டாச் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக வச்சு அட்டாச் பண்ணுறக்கூடாது. இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணும்போது தான் அந்த பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நெக்குக்கு. பாருங்கள், இதுமாதிரி கிராஸில் கட் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸை கிராஸை வந்து இப்படி அந்த கூரை இந்த கூரை ஆப்போசிட்டில் வர மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ மடித்து இதை ஒரு 1/4 இன்ச்சு மடித்து ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கலாம். ஒரு சைடு மட்டும் நம்ம மடித்து தையல் போட்டுக்கிறோம். இதில் இன்னொரு சைடு வந்து நம்ம நெக்கில் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை வந்து ஒரே ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. பாருங்கள், இதை நம்ம நெக்கில் வந்து மடித்து திருப்பினோடிங்களா, அதுக்கு ஆப்போசிட் பிசுறு இருக்கிற பக்கம் வந்து நெக்கில் அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம நெக்கு அட்டாச் பண்ணும்போது பாடி பீஸை வந்து இழுத்துடக்கூடாது. இழுத்துட்டால் ஷோல்டர் லூஸ் வரும், இல்லை நெக்கு அகலமாகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இழுக்காமல் லூஸாக விட்டு தான் தைக்கணும் நம்ம. பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிட்டு இப்படி உள்ளே வச்சு மடிச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். இதில் வந்து சின்னதாக குட்டி குட்டியாக அர்க்காத்து போட்டுக்கலாம். இப்போ அர்க்காத்து போட்டுட்டு இதை அப்படியே திருப்பிக்கலாம். பாருங்கள், இப்போ அப்படியே திருப்பி மறுபடியும் நம்ம ஒரு எட்ஜு போட்டுக்கலாம். இது மேலே ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் எட்ஜு போட்டுக்கலாம்.
இதில் நான் எம்மிங் பண்ண போகிறதில்ல, அதனால் தையல் தான் போட போகிறோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி திருப்பி ஒரு ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் போட்டுக்கலாம் சுற்றி. பாருங்க, இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போட்டுக்கலாம். பாருங்க, டிஸ்டன்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ எட்ஜ் தையல் போட்டுக்கலாம். டிஸ்டன்ஸ் விட்டு எட்ஜு போட்டுக்கலாம். இந்த 2 தையலுமே ஒரே போல் இருந்ததுன்னா ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். தையல் நீட்டாக இருக்கணும். பாருங்க, அவ்வளோதான். நெக்கு ஷேப் அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்லீவுக்கு நாச் போடல இல்லைங்களா, நம்ம அந்த சென்ட்ரு டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த டாட்டும் ஷோல்டரும் ஒரே மாதிரியே வர மாதிரி வச்சு நம்ம சென்ட்ரு இப்போ தைச்சிக்கலாம். ஸ்லீவுக்கு டாட்டு வந்து ஷோல்டரில் கரெக்டாக வந்து உட்காந்தா தான் சென்ட்ரு டாட்டு அந்த டிசைன் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த சைடு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த சைடுமே நம்ம அதை மாதிரி தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். சென்ட்ரு டாட்டும் அந்த ஸ்லீவ் ஷோல்டர் அட்டாச்சும் ஒன்றா வரணும். நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஸ்லீவையும் இழுத்துடக்கூடாது. ஸ்லீவ் இழுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஸ்லீவ் ஷோல்டர் லூஸ் வரும். ஸ்லீவ் வந்து நம்ம லூஸாக விட்டு தான் பண்ணணும். பாருங்கள், இன்னொரு தையல் போட்டுக்கலாம் மேலேயே. அவ்வளோதான். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோடைய அளவு கை ரவுண்டு மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மிஷினில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ அக்கிள் வந்து இந்த மாதிரி எடுத்து ஷேப்பு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இப்போ வந்து நம்ம கீழெல்லாம் நம்ம ஆல்ரெடி சைஸ் பண்ணிட்டோம். அதனால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா 3 தையல் போட்டு விட்டுட்டோம்னா அவங்க கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் இல்லை எப்போயாவது அப்புறமா பிரிக்கணும்னா பிரிச்சுப்பாங்க. அதனால் எப்பவுமே எக்ஸ்ட்ரா 3 தையல் போட்டு விடணும் எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும். இப்போ வந்து இந்த சைடும் நம்ம சைடு ஜாயின் பண்ண போகிறோம். பிசுரை கட் பண்ணிட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்லீவ் வந்து இப்படி வச்சு ரவுண்ட் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ரஃப் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதே போல் ரவுண்டாக இந்த ஸ்லீவை வச்சு ஆர்முக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இடுப்பு அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம் நம்ம. இந்த பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ நேராக ஒரு தையல் போட்டுக்கலாம். 3 தையல் போட்டால் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோன்னா நீட்டாக த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த பாருங்கள், சைடு ஜாயின் பண்ணது நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணது சைடில் ஒன்றா இருக்கணும். அதான் இது ப்ளவுஸ், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட், இவ்வளோ நேரம் பார்த்துக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.